80 வருடங்களுக்கும் மேலாக ஐடிஐ தக்கர் பாபா வித்யாலயாவில் இயங்கி வருகின்றது. இன்றைய தினம் இந்த ஐடிஐயிலே படித்து பாஸாகி வெளிவந்த மாணவர்களுக்கு ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சிக்காக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 18,000 முதல் 21,000 வரை அவர்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். அதற்கும் மேலாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்தந்த கம்பெனியிலேயே அவர்களுடைய பணி நிரந்தரமாக்கப்படும். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாகவும் உற்சாகமும் அமைந்திருக்கிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற வேண்டும். நிறைய தனியார் நிறுவனங்கள் இதுபோன்ற சேவை நிறுவனங்களிலே படித்து வெளிவருகின்ற மாணவர்களை தங்களுடைய கம்பெனியில் அப்ரெண்டிஸாக மட்டுமல்லாமல் நிரந்தர வேலையிலையும் அமர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவர் ஒரு சிற்பியிடம் கேட்டார், எப்படி நீங்கள் ஒரு அழகான சிலையை வடிவமைக்கிறீர்கள், அதனுடைய அழகை எப்படி உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்போ சொல்வதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் நினைத்து கொண்டிருப்போம், சிற்பி என்பவர் அழகாக வடிவெடுத்து இப்படி அழகான ஒரு மூக்கு, இப்படி அழகான ஒரு வாய், இப்படி அழகான ஒரு காது இருக்க வேண்டும் என்று. ஆனால் சிற்பி என்ன சொல்கின்றார் என்றால், அந்த கல்லிலே இருக்கின்ற வேண்டாதவற்றை நீக்கி விடுகின்றேன், வேண்டியவை மட்டும் வைத்து விடுகின்றேன், வேண்டியவை அழகாக அமைந்து விடுகின்றன என்று சொன்னார்கள். இது உருவகமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டாத பழக்கங்களை விலக்கிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வேண்டிய பழக்கங்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும். நான் வேண்டாத பழக்கங்கள் என்று அதனை விரிவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு முறை ஒரு சினிமா நடிகர் கூட ஒரு பேட்டியிலே கொடுத்திருந்தார், நாங்களெல்லாம் திருடர்கள், எங்களிடம் கவனமாக இருங்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு கூட சிரிப்பாக இருந்தது. எப்படி நடிகரை பின்னால் அத்தனை பேரும் செல்கின்றார்களே, இந்த நடிகர் தன்னைத்தானே திருடர் என்று சொல்லிக் கொள்கிறாரே, எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் என்று அந்த செய்தியை படித்த பொழுது அவர் சொல்லுகின்றார், பொதுமக்களே, நீங்கள் எங்களிடம் கவனமாக இருங்கள், நாங்கள் உங்களுடைய நேரத்தை திருடுகிறோம், நீங்கள் உழைக்கின்றதற்காக ஒதுக்கி வைக்கின்ற நேரத்தை திருடுகின்றோம், நீங்கள் உருப்படியான பொழுதுபோக்கு அம்சங்களை செலவிடுகின்ற நேரத்தை நாங்கள் திருடி விடுகிறோம். எனவே எங்களிடம் உங்களுடைய நேரத்தை திருட்டு கொடுக்காதீர்கள், ஓரளவிற்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மீதி நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் பொதுவானது நேரம். அம்பானிக்கும் சரி, நமக்கும் சரி, ஆண்டவன் கொடுத்திருப்பது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட, ஏறக்குறைய உலகத்திலே ஸ்டீவ் ஜாப்ஸ் போல பெரிய பணக்காரன் இருந்தாலும் கூட, ஈலான் மஸ்கை போல பல கோடி ரூபாய் இருந்தாலும் கூட, தன்னுடைய கடந்த காலத்தை விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. எனவே இன்றைக்கு செல்கின்ற காலம் ஒரேடியாக நம்மை விட்டு செல்கின்ற காலம். இந்த காலம் என்பது எல்லோரும் உங்களை பயமுறுத்துவதைப் போல, அறிவுரை சொல்லி போரடிப்பதைப் போல முக்கியமான காலம் என்று சொல்ல மாட்டேன். என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார், என்னுடைய பையன் நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறான், என்ன செய்வது என்று என்னுடைய என்ஜினியர் சொன்னார். நான் சொன்னேன், உங்களுடைய பையனிடம் சொல்லுங்கள், நான் இன்னும் 6 மாத காலத்தில் ஓய்வு பெற்று விடுவேன், அதற்கு பிறகு என்னுடைய சம்பளம் குறைந்துவிடும், நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணிக்கொள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவேன், நீதான் உன்னுடைய சொந்த காலிலே நிற்கின்று உன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும், உன்னை நம்பி வருகின்ற நீ கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு அடுத்த நிமிடம் அவனுடைய மனம் மாறி ஒழுங்காக இருந்து நல்ல வேலைக்கு சென்று நன்றாக வாழ்கின்றான் என்று அந்த பொறியாளரிடம் சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்வு நம்முடைய கையில். அப்துல் கலாம் சொன்னதைப் போல உங்களுக்கென்று ஒரு கனவு இருக்க வேண்டும். நான் இப்படி ஆக வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக ஒரு கனவை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தால் நமக்கு கொடுக்கின்ற வேலையை நம்மை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். அதிலே உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கான்சன்ட்ரேஷன் சொல்வார்கள், மனக்குவிப்பு.
பணக்குவிப்பு சாதாரணமாக ஒரு லென்ஸை எடுத்துக்கொண்டு அந்த வருகின்ற ஒளியை கூர்மைப்படுத்தி ஒரு பஞ்சிலே அல்லது பேப்பரிலே வைத்தால் அது பற்றி கொள்கிறது. அதை போலத்தான் நீங்கள் கவனமாக ஒரு வேலையை செய்கின்ற பொழுது உங்களுடைய வேலையிலே ஒரு வேகம் வருகிறது. அந்த வேலைக்கென்று ஒரு தனித்திறமை வருகிறது. அந்த தனித்திறமையினால் உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கென்று தனி இடம் கிடைக்கின்றது. நான் கூட எம்ஆர்எஃப்னுடைய மேமன் இருக்கிறார், எம்டி, எனக்கு பழக்கமானவர். நான் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவி செய்தேன். அப்படி என்னை கேட்டால் நான் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நான் எங்கள் ஊரிலே இருந்து படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உங்களிடம் வேலை கேட்பேன். நீங்கள் அப்பொழுது விதிகளை சொல்லி என்னை தட்டி கழித்து விடக்கூடாது என்று அவரிடம் நான் கோரிக்கை கொடுத்தேன். அதே போல் ஊரிலிருந்து நிறைய நபர்களை பிஇ மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தவர்களெல்லாம் அந்த எம்ஆர்எஃப் நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்தேன். அதிலே அங்கே அனுப்பியுள்ள அத்தனை பேரும் நேற்றை கூட பேசினார். நீங்கள் அனுப்பி அத்தனை பேரும் முத்துக்களை போன்றவர்கள், மிகச்சிறப்பாக வேலை செய்கிறார்கள். இன்னும் சிலர் வைரத்தை போன்றவர்கள் எங்களுடைய கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு போய் இதை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், நிறைய கம்பெனிகளுடைய தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதே போல் தக்கர் பாபா வித்யாலயாவில் இருந்து இன்றைக்கு செல்கின்ற இந்த கம்பெனிக்கு செல்லுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு முத்தாக இருக்க வேண்டும். அங்கே நன்றாக பணிபுரிய வேண்டும். இங்கே ஆண்டுதோறும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் இங்கே பணிபுரிந்து இந்த ஐடியிலே பயிற்சி பெற்ற மாணவரிடமை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய குழந்தைகளை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். முன்னே பின்னே இருக்கலாம், சின்ன குழந்தைகள், விளையாட்டு பிள்ளைகள். அவர்களுடைய சிறிய தவறுகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் ஹியூமன் ஹெச்ஆர்டின்னு சொல்வார்களே, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதை போல இவர்கள் உங்களுடைய கம்பெனிக்கு ஆதாரமாக இருப்பார்கள், ஆணிவேராக இருப்பார்கள், உயிராக இருப்பார்கள், உயிரை கொடுத்து உழைப்பார்கள். இந்த பாசமலரை வருமென்கிற எங்கள் கண்ணையே ஒப்படைக்கிறேன், அதில் கண்ணீர் வரக்கூடாது என்று சொல்வதைப் போல எங்களுடைய மாணவ மணிகளை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நீங்கள் தற்பொழுது என்ன சம்பளம் தருகின்றவர்களோ அதை விட ஆண்டுதோறும் அதிகமாக சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அவர்களை நல்ல முறையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரிடம் கோரிக்கை கொடுத்து எனக்கு வாய்ப்பளித்த மாருதிக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய மேலாளருக்கும் பிரின்சிபாலுக்கும் நன்றி தெரிவித்து உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. You have owned all the students of Thakkar Baba Vidyalaya. Thank you for owning them and handing them over. I'm sure they will execute all that you have told them and they will come up in life. Thank you for your kind blessings, sir. I request Kumaresan sir to say a few words. Sir, smile, sir.